வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வருந்தத்தக்க செய்தி. எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. நீட் 2026 மே மாதம் 3ஆம் தேதி நடந்த அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பேப்பர் லீக்கேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இது பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிறது இது 2024 ஒரு தடவை பெரிய ஒரு பூதாகரமாக கிளம்பிச்சு. இந்த 2024க்கு அப்புறம் திரும்ப 2026 அந்த பேட்டர்ன் திரும்ப கண்டினியூ ஆகுது. 2024 கூட ஒரு மேசிவ் லீக்கேஜ் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் லீக் ஆகிருக்கு. அதில் ஒரு 60-70 பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுத்தாங்க. பட் இந்த தடவை வந்து ஒரு பெரிய அளவில் எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ஷாக். ஏன்னா பிகாஸ் நீட்டுக்காக மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சில பேர் 4 வருஷம் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ ரிப்பீட் பண்ணி போய் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இந்த எக்ஸாம் வந்து இப்போ சில பேர் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு 30% மாணவர்கள் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஒழுங்காக படித்து ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க எடுத்திருப்பாங்க இவ்வளோ நாள் உழைப்பு போட்டு. பட் இப்போ அது இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். சைக்காலஜிக்கலாக அது ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக வந்து பாபுலால் கட்டாரா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ராஜஸ்தானில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் 45க்கு மேலே இருக்கிற ஒரு நபர்களை வந்து இந்த பேப்பர் லீக் விஷயமாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பயங்கர பூதாகரம். ஏன்னா பிகாஸ் கேன்சல் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா போன 2024 கூட கேன்சல் பண்ணணுமா வேணாமா சுப்ரீம் கோர்ட்டில் போய் டிஃபெண்ட் பண்ணாங்க என்டிஏ. ஏன்னா பிகாஸ் அந்தளவுக்கு லீக் இல்லை அப்படிங்கிறத டிஃபெண்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரீநீட் வேணாம், எங்கே லீக் ஆகிருக்கோ அந்த இடத்துல மட்டும் ரீநீட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த வருஷம் இந்த தடவை வந்து என்டிஏவே வந்து வாலண்டியராக எஸ் மேசிவாக நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லீக்கேஜ் வந்து பயங்கரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு வந்து டக்குன்னு வந்து மே மாதம் 3ஆம் தேதி நடந்த நீட் 2026 வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ரீகண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயமா அந்த பேப்பர் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 பேருக்கு மேலே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இது வந்து சிபிஐக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து சிபிஐ என்கொயரி நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம் ஒரு பெரிய முக்கியமாக, அதாவது நீட் ஜெஇ அப்படிங்கிறது யூபிஎஸ்சி எக்ஸாம் அளவுக்கு இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமாக பார்க்கப்படுற எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து முறைகேடுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 ஷாக்கான ஒரு விஷயந்தான். வருந்தத்தக்க விஷயம்தான். இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஏன்னா பிகாஸ் மாணவர்களோட எதிர்காலம் இந்த எக்ஸாமை நம்பி இருக்கும் அப்படிங்கிற போது இது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஓகே நேர்மையான நம்பகத்தன்மையோடு நடக்கணும். யார் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். ஸோ நம்ம வந்து இது தண்டனை மூலயமா மட்டும்தான் வந்து நம்ம வந்து தப்பை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். யாருமே வந்து மனசாட்சிப்படி யாரும் செயல்படுறது கிடையாது. குறுக்கு வழியில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. ஸோ இது வந்து பெரிய விஷயம். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 2015லேயும் இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதான் இது ஒரு நம்ம வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போகாமல் ஓகே எல்லாத்துக்குமே வந்து இந்த தார்மீக பொறுப்பு இருக்கணும். கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இது ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சிபிஐ அளவுக்கு இது போயிருக்கு அப்படின்னா எல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து தண்டிக்கப்படணும். கண்டிப்பாக தண்டிக்கப்படும் போது அது எல்லாத்துக்கும் வெளியில் தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து நம்ம இன்வால்வ் ஆனால் அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. சட்டத்தோட பிடியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத காமிக்கணும், உணர்த்தணும். அப்போ தான் அடுத்த வருஷங்களில் இந்த மாதிரி இது நடக்கக்கூடாது. ஸோ இதில் ஒருத்தர் இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அவர் தான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் பாபுலால் கட்டாரா அப்படிங்கிறது நியூஸ் சேனல்ஸ்லாம் கூட அது வந்து இந்தியா டுடே, என்டிடிவி, டைம்ஸ் நவ் அப்படிங்கிற நியூஸ் சேனல்ஸ்லாம் கூட வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இது வந்து சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. ஒரு லீக்கு அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. 5 லட்ச ரூபாலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் அந்த பேப்பர் வந்து விற்றுருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா ரீகண்டக்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு என்டிஏ சொல்லியிருக்காங்க. என்டிஏ வந்து அந்த எக்ஸாமை திரும்ப கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து மேபி இன்னொரு 30லேருந்து 45 நாளுக்குள்ளே வந்து இந்த எக்ஸாமை வந்து திரும்ப ரீகண்டக்ட் பண்ணலாம்.
ஸோ என்டிஏ ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து இந்த நீட் யூஜி 2026 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமை நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ரீகண்டக்ட் நடத்த போகிறோம். அண்ட் இது எப்போ என்ன அப்படிங்கிறது வந்து தேதி வந்து மேபி இன்னொரு 2-3 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன டேட்டாஸ் இருக்கோ, ஓகே, நம்மக்கிட்ட ஒரு அட்மிட் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த அட்மிட் கார்டை அட்மிட் கார்டாக அவங்க அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அதே ரோல் நம்பர், அதே அப்ளிகேஷன் நம்பர், அதே சென்டர், ஸோ எல்லாமே எதுவுமே மாற போகிறது கிடையாது. எஸ், எக்ஸாமோட டேட் மட்டும் மாறும். ஸோ அந்த அவங்க என்ன எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம போய் எழுதணும். எஸ், என்டிஏ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் இது ரொம்ப 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 வருந்தத்தக்கது. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் அவ்வளோ பேரோட உழைப்பு அதில் இருக்குது, கனவு அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாழாகும்போது வந்து எல்லாத்துக்குமே வந்து இது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ திரும்ப எல்லாமே படிக்கணும், திரும்ப ஒரு தடவை பார்க்கணும், அகெயின் அந்த எக்ஸாமோட ப்ரெஷர் வந்து திரும்ப வரும். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களோட இது ஆல்ரெடி இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% மாணவர்கள் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு திரும்ப ஒரு இது கஷ்டம்தான், திரும்ப ஒரு தடவை படித்து திரும்ப எழுதணும். பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எஸ், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த சரியாக பண்ணாதவங்க, இப்போ சில பேர் வந்து பார்டரில் விட்டுருப்பாங்க மார்க்கை, ஒரு 500 மார்க் 550 மார்க்கில் விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ் நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது, இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி இந்த எக்ஸாமில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி நம்மளுடைய மதிப்பெண்களை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்னது ஒரு 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 அன்ஃபேவரபுளான ஒரு இன்சிடெண்ட். இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாருடைய உழைப்பையும் எல்லாத்தையுமே பாதிக்கிற மாதிரி தான் இது இருக்குது. பட் வேறு வழி இல்லை. ஸோ வந்து சொல்லிட்டாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், திரும்ப கான்டாக்ட் பண்ணுறோம், எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஒத்துழைங்க, மன்னிப்பு கேட்குறோம், சிபிஐ இன்கொயரி வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம அவங்க சொல்கிற தேதிக்கு நம்ம திரும்ப வந்து நம்மளை வந்து மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்து திரும்ப உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப நம்ம அந்த எக்ஸாம் எழுதணும். எஸ், வேறு வழி இல்லை. ஓகே, இது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இனிமேல் என்ன பண்ணுறது, போன தடவை அவங்க ஒத்துக்கல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு. ஸோ பட் இந்த தடவை அவங்களே வந்து வாலண்டியராக இது பண்ணிக்கிறாங்க. எஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு பேப்பர் வாங்கினவங்களும் தப்பு, பேப்பரை விற்றவங்களும் தப்பு, இந்த பேப்பரை பகிர்ந்தவங்க எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் எத்தனை பேர் இதில் தண்டிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நீட் யூஜி 2026 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, அதாவது மே மாதம் 3ஆம் தேதி நடந்த 2026 வருடம் நடந்த அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிட்டு அந்த எக்ஸாம் வந்து திரும்ப மேபி நெக்ஸ்ட் மந்த்தோ என்ன அப்படிங்கிறது அவங்க டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ திரும்ப நடக்க போகுது. ரீகண்டக்ட் வந்து நீட் யூஜி 2026 நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.